பென்சிலும் ரப்பரும் ஒரு சிறந்த நண்பர்கள். ஒரு நாள் பென்சில் ரப்பரை பார்த்து இவ்வாறு கேட்டதாம்: நான் தவறு செய்கின்ற பொழுது, நான் தடுமாறுகின்ற பொழுது, நான் ஒழுங்கின்மையாய் இருக்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய தவறை சுட்டி காட்டி என்னை சீர்படுத்தி என்னை அழகுபடுத்துகின்றாய். இது எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. ஆனால் நீ என்னை ஒவ்வொரு முறை சுத்தம் செய்கின்ற பொழுதெல்லாம் உன்னையே நீ கரைத்து கொண்டிருக்கின்றாய், அழித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிக வேதனையாய் இருக்கின்றது என்றதாம். அதற்கு ரப்பர் மறுமொழியாக, நான் கரைகின்றதினால் என் நண்பன் சீர்படுகின்றான் என்றால், அவன் அழகுபடுகின்றான் என்றால், அதுதான் எனக்கான பெருமையாய் இருக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நான் தேவைகள் இருக்கின்ற பொழுது மாத்திரமே கவனிக்கப்படுகின்றேன், தேடப்படுகின்றேன் என்ற வேதனையினையும் அது பகிர்ந்து கொண்டதாம். ஆம், இன்றைக்கு நாமும் பல நேரங்களில் பல உறவுகளை, ஏன் கடவுளையும் நம்முடைய தேவைகள் இருக்கின்ற பொழுது மாத்திரமே தேடுகின்றவளாய், அவளை நாடுகின்றவளாய் இருக்கின்றோம், கவனிக்கின்றவளாய் இருக்கின்றோம். தொடக்க நூல் ஆதியாகமம் 1வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கின்றவனமாக, ஒழுங்கின்மையாய் இருந்தவற்றினை கடவுள் ஒழுங்குபடுத்தினார், சீர்படுத்தினார். அது நல்லதாக அவர் பார்க்கின்றார், நல்லவையாகவே மாற்றுகின்றார். நாமும் நம்முடைய வாழ்வில் பிறருக்கு நல்லதை செய்வோம், நல்லதை சொல்வோம், நல்லவற்றினை ஏற்போம். கடவுளோடு இணைந்து இறை செயல்களை, நற்செயல்களை நாம் செய்வோம். கடவுள் நம்மோடு பயணிக்கின்றவராயிருக்கின்றார். ஆமீன்.